Okay, welcome to this meditation class. ரொம்ப நாள் கழிச்சு ஜாயின் ஒரு வாரம் லீவ் ஆயிடுச்சு. அதுக்கு முந்தின வாரம் நான் லீவ் போட்டேன். ஓ, நீங்க லீவ் போட்டீங்களா? ஓகே ஓகே சரி. ஓகே, ஒரு பஜன் ஒண்ணு பாடலாம். பஜனோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சிவன் பாட்டு பாடலாம். हे शिव शंकर, हे शिव शंकर, हे शिव शंकर, नमामि शंकर, नमामि शंकर, हे शिव शंकर, नमामि शंकर, शंकर, हे शिव शंकर, नमामि शंकर, शिव शंकर शंभो, शिव शंकर शंभो, हे गिरिजापति भवानी शंकर, भवानी शंकर, हे गिरिजापति भवानी शंकर, हे गिरिजापति भवानी शंकर, शिव शंकर शंभो, शिव शंभो, शिव शंकर शंभो, शंभो, शिव शंकर शंभो, शिव शंकर शंभो. இப்ப நான் ஒரு முறை ஃபுல்லா பாடுறேன், கவனிங்க. हे शिव शंकर नमामि शंकर, हे शिव शंकर नमामि शंकर, शिव शंकर शंभो, शिव शंकर शंभो, हे गिरिजापति भवानी शंकर, हे गिरिजापति भवानी शंकर, शिव शंकर शंभो, शिव शंकर शंभो, शिव शंकर शंभो, हे शिव शंकर नमामि शंकर, हे शिव शंकर नमामि शंकर, शिव शंकर शंभो, शिव शंकर शंभो. ஓகே, குட். ஒரு கேள்வியோட தொடங்கலாம். உங்க வாழ்க்கையில ஏதாவது நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க எதை சேஞ்ச் பண்ணுவீங்க? வாட் யூ வில் சேஞ்ச் இன் யுவர் லைஃப்? ரொம்ப பெரிய விஷயம், ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு சின்ன மாற்றம், சின்ன விஷயம், ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வரணும்னாக்கா அது என்ன? அது அதாவது ஒரு கெட்டது நல்லதா மாத்தணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு பொருள் ஏதாவது நல்லா இல்லை, அந்த பொருளை நான் மாத்தணும்.
இல்ல ஏதாவது சம்திங் வெரி ஸ்மால் சேஞ்ச் அப்படின்னாக்கா உங்க லைஃப்ல நீங்க எதை பண்ணுவீங்க? வெங்கடேஷ் சொல்லலாம். சார் சார் சொல்லலாம், கேக்குது. எஸ். சார் எதுவும் இல்லை, நம்ம நடக்கிறத அப்படியே ஏத்துக்கிட்டு அது பெரிய விஷயமே கிடையாது, சின்ன விஷயம்தான். அதை நம்ம ஒண்ணு அப்படியே பெருசா நினைச்சுக்கிட்டு இது பண்றோம். நடக்கிறத அப்படியே ஏத்துக்கிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அந்த மனப்பான்மை வரணும். குட். அதாவது நடக்கிறத ஏத்துக்கிறது ஒரு சின்ன விஷயம் தான், ஆனா நாமளாதான் ஏதோ ஒரு வலையில சிக்கினே இருக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுன்னு இருக்கிறாரு வெங்கடேஷ். சோ அதனால ஏத்துக்கிறதுன்றது ஒரு சின்ன விஷயம் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதே ஒரு பெரிய விஷயம் தான் என்ன கேட்டா. ஏன்னா நடக்கிறத ஏத்துக்கிறது அப்படின்றதே ஒரு சின்ன விஷயம் தான் அப்படின்னு அவர் புரிஞ்சுன்னு இருக்கிறாரு. ஆனா நம்ம தான் அது கூட ஸ்ட்ரகிள் பண்ணின்னு இருக்கிறோம். குட். ஓகே ஓகே வெங்கடேஷ், வேற உங்க வீட்டுல நீங்க ஏதாவது மாத்தணும் அப்படின்னாக்கா என்ன மாத்துவீங்க வீட்டுல? எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வீட்டுல எல்லாம் எதுவும் இல்லை. எதுவும் இல்ல. சரி, ஓகே. நான் பூர்ணிமா. சொல்லலாம் பூர்ணிமா. சார் நான் வந்து யாராவது ரியாக்ட் ஆனா உடனே வந்து எதுக்காவது என்ன ரியாக்ட் பண்ற மாதிரி பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரொம்ப எடுத்துக்கிறேன் சார். அதனால அதுக்கு நம்ம எதுவும் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சேஞ்சஸ் எடுத்துன்னு வரணும்னு நினைக்கிறேன் சார். நான் யார் என்ன பண்ணாலும் நான் எந்த ரியாக்டும் கொடுக்க கூடாதுன்ற இதுல இருக்கேன் சார். அதுதான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் சார். குட், வெரி குட். மத்தவங்க ரியாக்ஷன் ஏதாவது நம்ம மேல ரியாக்ட் பண்றாங்க, பட் நம்ம வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணாம ஓகே அந்த டைம்ல அமைதி ஆயிடணும், இல்ல அதை ஏத்துக்கணும், இல்ல ஓகே நானா தான் இருப்பேன், நீ எவ்வளவுனா ரியாக்ட் பண்ணு அப்படின்னு. ஓகே, இது வந்து பை பிராக்டிஸ் கண்டிப்பா முடியும். நம்ம மேபி ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலியர் ஆகலாம், செகண்ட் டைம் ஃபெயிலியர் ஆகலாம், 10வது முறை ஃபெயிலியர் ஆகலாம். பட் அப்புறமா நம்மளுக்கு வந்து அது தெரிஞ்சிடும், இல்ல அந்த சாவி நம்ம கையில தான் இருக்குது. நான் நினைச்சா மேபி இப்ப பாருங்க, இப்ப யாராவது நம்ம மேல ரியாக்ட் பண்றாங்க, இல்ல நம்மள ஏதோ திட்டுறாங்க, ஏதோ நம்மள சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல நாமளும் திருப்பி பேசிடுறோம். அப்புறமா நம்ம யோசனை பண்ணுவோம், ஐயோ பேசிட்டுமே, பேசிடக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம இது பிராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னாக்கா, அடுத்த செகண்டே நம்மளுக்கு தெரியும். அதாவது நான் இப்போ ரியாக்ட் பண்ணின்னு இருக்கிறேன் அப்படின்றது தெரியும். நம்ம தெரிஞ்சு ரியாக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா போக போக என்ன ஆகும்னாக்கா, நம்மளுக்கு ஒரு டைம் கிடைக்கும். இப்போ நீ ரியாக்ட் பண்ண போறியா இல்லையா, நம்மளுக்கு சூஸ் பண்றதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு புரியும், இதுக்கு நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். சோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இந்த ப்ராசஸ் நடக்கும் கண்டிப்பா. சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, உங்களுக்கு ஃபெயில் ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க. அது நம்ம அது அந்த அந்த சந்தர்ப்பத்தை எதிர்கொள்ள நம்மளுக்கு அந்த பக்குவம் வந்துடும். ஒரு சிலர் கிட்ட வந்துச்சுங்க சார், நம்ம அவங்க ரியாக்ட் பண்றதுக்கு நம்ம எதுவும் ரியாக்ஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு சிலர் கிட்ட வந்துச்சு. இப்ப புதுசா யாராவது பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட என்னால முடியலைங்க சார். இதுக்கு மேல யார் பண்ணாலும் சரி நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதுல இருக்கேன் சார். அதை சேஞ்ச் பண்ணணும் தான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் நான். நல்லது. ஓகே குட். ஓகே, இன்னைக்கு டாபிக் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆங்ஸைட்டி, படபடப்பு, ஆங்ஸைட்டியை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். பிளஸ் வந்து நம்ம மைண்ட் வந்து எப்படி ஓவர் திங்கிங், அப்சசிவ் திங்கிங் பண்ணினே இருக்குது. இதுக்கு ஒரு காரணம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம சமுதாயத்துல இன்னைக்கு நம்ம சமுதாயம் ஃபாஸ்டா ஓடின்னு இருக்குது. நம்மளுக்கு நிறைய டு டூ லிஸ்ட் இருக்குது. இந்த கரோனாக்கு அப்புறமா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னாக்கா, இந்த உலகமே ஒரு பெரிய மாற்றத்துக்கு உள்ள வந்துடுச்சு. கொரோனாக்கு முன்ன வரைக்கும் நம்ம எல்லாம் கொஞ்சம் ஏதோ நம்ம கிட்ட ஒரு ஓய்வு டைம் இருந்துச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தோம், ஓடின்னு தான் இருந்தோம். இருந்தாலும் அந்த ஓட்டம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு இந்த கரோனாக்கு அப்புறமா.
இதனால நம்மளுடைய டு டூ லிஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. இது செய்யணும், அது செய்யணும், நம்மளுக்கு மேல பொறுப்புகள் அதிகமாயிடுச்சு. டெய்லி அன்றாடம் நம்மளுடைய செய்ய வேண்டிய நம்ம வேலைகள், பொறுப்புகள் இதெல்லாம் அதிகமானதுனால ஒரு வகையான படபடப்பு, ஆங்ஸைட்டி வந்து இன்னைக்கு அதிகமா இருக்குது. ஸோ இந்த ஆங்ஸைட்டி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, படபடப்பை கொண்டு வருது. ஏதோ நம்ம எங்கேயாவது ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும், இல்ல ஏதோ ஒரு முக்கியமான வேலை செய்யணும், ஒரு பிசினஸ்க்காக ஏதோ போறோம். ஐயோ இந்த பிசினஸ் சக்சஸ் ஆகுமா ஆவாதா, இந்த பிசினஸை நம்பிதான் நான் இருக்கிறேன் அப்படின்றது, ஏதோ சம்திங் ஒரு முக்கியமான வேலை நடக்க போகுது அப்படின்னாக்கா நம்மளுக்கு அதுக்கு முன்கூட்டியே படபடப்பு ஸ்டார்ட் ஆயிடுது. we become anxious. இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா, நம்ம மைண்ட் என்ன பண்ணுது இன்னைக்கு அப்படின்னாக்கா, பாஸ்ட்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்திருப்போம், யார்கிட்டயாவது ஏதாவது பேசியிருப்போம், இல்ல ஏதாவது பிசினஸ் டீலிங் ஏதோ சம்திங். அது ஒரு இன்சிடென்ட் வந்து நம்ம மைண்ட்ல ஓடினே இருக்கும் அப்சசிவா. இது வந்து அப்சசிவ் திங்கிங் டிசார்டர் அப்படிங்கிறாங்க. அது என்ன பண்ணுதுன்னாக்கா, நம்ம மைண்டு அதை ரிப்பீட் பண்ணினே இருக்குது. ஸோ இந்த ஆங்ஸைட்டி இது எல்லாமே இன்னைக்கு சாதாரணம் ஆயிடுச்சு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல மனுஷனுக்கு யாருக்காவது தான் இருக்கும். எப்படி இன்னைக்கு சுகர் வந்து அதிகமாயிடுச்சு, நிறைய பேருக்கு சுகரு, சின்ன வயசுலயே சுகரு, சீக்கிரமா சுகரு, அதுக்கப்புறமா எத்தனை பேருக்கு சுகர் இருக்குது அப்படின்றது வந்து அதிகமாயிடுச்சோ அதே மாதிரி இந்த ஆங்ஸைட்டி, அப்சசிவ் திங்கிங்கு இது எல்லாமே ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு இன்னைக்கு. இது வந்து சோசியல் டிசீஸா ஏத்துன்னு இருக்கிறாங்க. இதுக்கு இன்னைக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்குது, நிறைய தெரபிஸ் எல்லாம் இருக்கு. அந்த டு டூ லிஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இதுக்கு ஒரு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டு டூ லிஸ்ட் ஏதணும் டெய்லி. இன்னைக்கு நான் முக்கியமா செய்ய வேண்டிய வேலை என்ன. அந்த படப்படப்பு சில டைம் ஏன் உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம இதை செய்யணும், அதை செய்யணும், இது செய்யணும், அது செய்யணும், அங்க போனோம், இது அப்படின்னு நிறைய மண்டையிலே வச்சுன்னு இருக்கிறோம். அப்படி இல்லாம நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன முக்கியமா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வைஸ் ஏதணும். இப்போ ஒரு 5 வேலை ஏதணும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நான் 5 வேலை முடிக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் 3 வேலை வந்து கண்டிப்பா முடிச்சே ஆகணும் இன்னைக்கு. அடுத்த 2 வேலை வந்து இன்னைக்கு முடிக்கலனாலும் பரவாயில்ல, நாளைக்கு கூட செய்யலாம். அப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ணிட்டு நீங்க ஏதணும். அப்படி இல்லைன்னாக்கா நீங்க முந்தின நாள் நைட்டே கூட ஏதலாம். நாளைக்கு என்ன வேலை செய்யணும் அப்படின்றது நீங்க எழுதி வச்சுக்கலாம் ஷார்ட்டா. இந்த வேலைகள் நான் நாளைக்கு கண்டிப்பா செஞ்சே ஆகணும். இதனால என்ன ஆகும்னாக்கா, நம்ம மறக்க மாட்டோம். ஒண்ணு, என்ன வேலை செய்யணும் அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகத்துல இருக்கும். இன்னொன்னு, ஆங்ஸைட்டி ஆகாது, படபடப்பு ஆகாது. இல்லைன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு படபடப்புல ஓடினே இருக்காங்க. ஒரு வேலை டைமுக்கு முடிக்கணும், சீக்கிரமா முடிக்கணும், டைமுக்கு முடிக்கணும்னு ஒரு படபடப்பு இருந்துனே இருக்கும். இதனால என்ன ஆகும், ஹார்ட் பீட் அதிகமாகுது, பிபி அதிகமாகும், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அதிகமாகும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது. இன்னொன்னு வந்து இந்த அப்சசிவ் திங்கிங். இந்த அப்சசிவ் திங்கிங்க்கு ஒரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட். நம்மள்கிட்ட இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம ஏதோ எதிர்பார்க்கிறோம், ஒண்ணு எதிர்பார்க்கிற மாதிரி நடந்து இருக்கோம், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நடந்து இருக்கோம். அதனால என்ன ஆகும், நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம், அது திருப்பி அதை திங்க் பண்ண வைக்கும். எப்படி மாடு அசை போடுதோ அதே மாதிரி நம்ம மைண்டும் அந்த இன்சிடென்ட்டை அசை போட்டுன்னே இருக்கும். பிகாஸ் we are attached to it. ஸோ இந்த அட்டாச்மெண்ட் வந்து பாஸ்டை திருப்பி ரிப்பீட் பண்ணினே. அப்படி இல்லை ஃபியூச்சர்ல ஏதோ ஒன்று நடக்க இருக்குது, ஏதோ ஒரு வேலை செய்யணும்னாக்கா இந்த வேலை இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் அப்படின்னு நாமளே கற்பனை பண்ணின்னு இருக்கிறது. அன்னெசரி எக்ஸ்பெக்டேஷன்ஸை நாமளாவே வளர்த்துன்னு இருப்போம். அப்படி இல்லாம நம்ம ஆஸ் இட் இஸ் நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா இந்த அப்சசிவ் திங்கிங் வராது. ஸோ இந்த அப்சசிவ் திங்கிங் வர்றதுக்கு ஒரு காரணம் வந்து அட்டாச்மெண்ட். ஸோ நம்மளுடைய அட்டாச்மெண்ட்டை குறைக்க இந்த அப்சசிவ் திங்கிங் வந்து குறையும். ஸோ அதுக்கு மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணும்.
இப்ப நம்ம பார்த்தோம்ல அந்த ஆங்ஸைட்டி, இந்த அப்சசிவ் திங்கிங், இதுக்கு எல்லாமே மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணும். யூ வில் கம் டு நோ ஹவ் யுவர் மைண்ட் இஸ் ஒர்க்கிங். உங்க மனசு எப்படி வேலை செய்யுது அப்படின்றது மெடிடேஷன் பண்ண பண்ண நம்மளுக்கு தெரிய வரும். அதனால மெடிடேஷன் வந்து நம்ம டெய்லி செய்யணும். நான் இன்னைக்கு காலையில கூட சொன்னேன், நம்ம எந்த ஒரு பயிற்சியையும் எந்த ஒரு பழக்கத்தையும் ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு டைம் லிமிட் வச்சுட்டு அதை ஸ்டார்ட் பண்ணணும். யோகாவா இருக்கட்டும், மெடிடேஷனா இருக்கட்டும், 5 மினிட்ஸ்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. யார் டெய்லி மெடிடேஷன் பண்றீங்க? மெடிடேஷன் சார் காலையில நாடி சுத்தி பண்ணும்போது அது ஒரு மெடிடேஷனா எடுத்துட்டு அதை பண்ணிடுறேன் சார், அவ்வளவுதான் சார். சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் ஓ ரீட்டா, ரீட்டா வந்திருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு. சம்டைம்ஸ் பண்றாங்க. ஓகே. வெங்கடேஷ் வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணும், 2 times வீக்லி ஒன்ஸ் தான். அதுதான் கிளாஸுக்கு வரும்போது நீங்க ஒரு முறை பண்றீங்க. ஸோ இது என்ன பண்ணுங்கன்னா, இனிமேல் நீங்க ஒரு 5 மினிட்ஸ் நான் டெய்லி மெடிடேஷன் பண்ணுவேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா 20 மினிட்ஸ், half an hour முடியல, அதனால சார் 5 ஒரு சின்ன மினிட்ஸ். டவுட்டுங்க சார். நைட்டு தூங்கும் போது வந்து அந்த ஆடியோ நீங்க வீடியோ அனுப்பிச்சீங்க இல்லைங்களா, அதை வச்சு கேட்டுன்னா அப்படியே தூங்கலாங்களா? பரவாயில்லைங்களா? அதுவும் ஒரு மெடிடேஷன் மாதிரி தானே? செய்யலாம். ஒரு 5 மினிட்ஸ் அதை போட்டு நம்ம அதுல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்கலாங்களான்னு கேக்குறேன் சார். செய்யலாம். ஆடியோ போட்டுட்டு கூட நீங்க செய்யலாம். ஓகே ஓகே சார். ஓகே சரி. இன்னொரு விஷயம் வேணா நான் பண்றேன். நான் என்ன பண்றேன், உங்களுக்கு 5 மினிட்ஸ் ஆடியோ அனுப்புறேன் மெடிடேஷன். ஓகேங்க சார். ஏன்னா அது நான் 20 மினிட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். சோ நம்ம ஏன் எப்படி சார் வேணா நீங்க டெய்லி பண்ணலாம். வந்து எங்களுக்கு மெடிடேஷன் கிளாஸ் எடுக்க கூடாது? அஹ் எங்களுக்காக ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து எங்களுக்காக டெய்லி ஒரு இல்ல மெடிடேஷன் கிளாஸ். அதுதான் நான் வந்து ஆடியோ அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு. 5 மினிட்ஸ் ஆடியோ அனுப்பிச்சிடுறேன். இந்த 5 ஓகே மினிட்ஸ் மெடிடேஷனாவது டெய்லி செய்யுங்க. அது யார் யார் ஓகே செய்வீங்க? நான் செய்யறேன் சார். இதுக்கு மேல 5 மினிட்ஸ் செய்வீங்க. 5 மினிட்ஸ் ஓகே குட். ஸோ இப்போ 5 மினிட்ஸ்க்கு நம்ம எல்லாருமே கமிட் ஆயாச்சு. 5 மினிட்ஸ் நான் இனிமேல் டெய்லி மெடிடேஷன் செய்வேன். எத்தனை நாளைக்கு? நெக்ஸ்ட் கிளாஸ் வர வரைக்கும். எவ்வளவு நாள் முடியுதோ அவ்வளவு நாள் செய்யறோம் சார். அது செய்வீங்க. இப்போதைக்கு என்ன கமிட்மெண்ட்னா, நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க வர வரைக்கும் ஓகே அந்த ஓகே 5 மினிட்ஸ் நீங்க மெடிடேஷன் டெய்லி செய்யணும். ஓகே குட். இப்போ நம்ம மெடிடேஷனுக்கு போலாமா? இன்றைய மெடிடேஷன் செய்யலாம். We will start today's meditation. Okay. 20 minutes meditation நம்ம செய்ய போறோம். So, ஓகே. இன்னைக்கு ஒரு விசுவலைசேஷன் பண்ண போறோம். விசுவலைசேஷன் செஞ்சுட்டு அப்புறமா நம்ம மூச்சை கவனிப்போம். நான் இன்னைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கல, அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் என்ன பண்றேன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, நீங்க லைட் ஆஃப் பண்ணணும்னா ஆஃப் பண்ணிட்டு கூட உட்காரலாம். இஃப் யூ வாண்ட் டு ஸ்விட்ச் ஆஃப் லைட் யூ கேன் ஸ்விட்ச் ஆஃப். நேராக நிமிர்ந்து உட்காரவும். Sit straight. முதுகெலும்பு கழுத்து ஒரே நேர்கோட்டில். கண்களை मुकेश जी तो नहीं दिख रहे हो ना? वही मैं लाइट बंद कर दिया. अच्छा ओके ओके. खाली वॉइस ही सुनिला. अच्छा ओके. கண்களை மென்மையாக மூடவும். மூன்று முறை நிதானமாக ஆழ்ந்த மூச்சு உள்ளே, ஆழ்ந்த மூச்சு வெளியே. Slowly and deeply breathe in and breathe out 3 times.
And now count reverse from 50 to 1. 50 1 வரை எண்ணவும். 50, 49, 48 இது போன்று எண்ணவும். உங்கள் மனம் ஆழ்ந்து தளர்ந்து விட்டது. இப்பொழுது கற்பனை செய்யவும் ஒரு பெரிய மரம். Visualize a big tree. பசுமை நிறைந்த இடம், பசுமையான இடம். அங்கு ஒரு பெரிய மரம் இருக்கிறது. அந்த மரத்திற்கு அருகில் சென்று நீங்கள் அந்த மரத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். You are seeing the tree. அந்த மரத்திலிருந்து காய்ந்த இலைகள் கீழே விழுகின்றன. Just notice the leaves falling from the tree. இப்பொழுது நீங்கள் அந்த மரத்திற்கு அடியில் உட்கார்ந்து தியானம் செய்ய முடிவு செய்துள்ளீர்கள். அந்த மரத்திடம் உட்கார்ந்து நீங்கள் தியானம் செய்ய தயாராகிவிட்டீர்கள். அழகான சூழல், அமைதியான சூழல். நீங்கள் நினைக்கும்படியே இந்த அமைதியான சூழலில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு தியானம் செய்ய தொடங்கிவிட்டீர்கள். உங்கள் உடல் முழுவதும் தளர்ந்து விட்டது.
உங்கள் மனம் ஆழ்நிலைக்கு செல்ல தயாராகி விட்டது. உங்கள் கவனத்தை மூச்சிற்கு கொண்டு வரவும் நாசிகள் வழியாக தானாக வந்து சென்று கொண்டிருக்கும் மூச்சையை கவனிக்கவும். மூச்சு தானாக உள்ளே செல்கிறது, தானாக வெளியே வருகிறது. நீங்கள் உங்கள் கவனத்தை நாசியிடம் செலுத்தி அங்கே மூச்சை கவனிக்கவும். நாஸ்ட்ரில்ஸ். கவனிக்கவும். மூச்சு அழகாக நாசிகள் வழியாக உள்ளே செல்கிறது, வெளியே வருகிறது. இறைவனின் படைப்பில் அற்புதமான ஒரு செயல் இந்த சுவாசம். தானாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த செயலுடன் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தவும்.
மூச்சை கவனிக்க கவனிக்க அது தானாக லேசாகிறது. Feel that your breath is becoming lighter, soft, slow. உங்கள் முழு கவனமும் மூச்சை கவனிப்பதிலேயே இருக்கட்டும். Just observe the breath. Become still and observe. இப்பொழுது கற்பனை செய்யவும், நெற்றியின் மத்தியில் தூய்மையான வெண்மை நிறம், bright white color in the center of your forehead. பௌர்ணமி நிலவை கற்பனை செய்யலாம். பௌர்ணமி நிலவு போன்ற வெண்மை நிறம்.
வெண்மை நிறத்தை பார்க்க பார்க்க மனம் அமைதியாகுகிறது. மூன்று முறை ஓம்காரத்துடன் தியானத்தை முடித்துக் கொள்ளலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே शांति शांति शांति. வணக்கம் சார். வணக்கம். Yes, we have finished meditation. Meditation முடிச்சிட்டோம். Yes, சொல்லுங்க பிரேமலதா மேடம், லேட் ஆயிடுச்சுங்களா வரதுக்கு? ஓகே ஓகே. அதுதான் இனிமேல் நீங்க கரெக்டா மெடிடேஷன் கிளாஸுக்கு வரணும். மியூட் ஆயிடுச்சு, சாரி, உங்களது மியூட் ஆயிட்டு இருக்கு. அலாரம் வச்சுக்கலாம்னு நினைச்ச அப்ப அப்படின்னு அவ்வளவுதான் ஞாபகம். சின்ன பொண்ணு போன் அவ ஃபோன்ல வந்துட்டாங்க. இல்ல அப்புறம் பேசாட்டி கஷ்டம் ஆயிடும், அதனால பேசிட்டு. ஓகே சொல்லுங்க சார். அந்த மெடிடேஷன் இருங்க, இப்ப அனுபவம் சொல்லுவாங்க எல்லாருமே. சரிங்க சார். சொல்லுங்க, எப்படி இருந்தது மெடிடேஷன்? நல்லா இருந்ததுங்க சார். நல்லா இருந்ததா? அமைதியா இருந்ததா? அமைதியா இருந்தது. நீங்க அந்த புருவத்து இது நெத்திக்கு எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லும் போது கொஞ்சம் அந்த இடம் எனக்கு ரொம்ப பெயினா இருந்ததுங்க சார். பெயினா இருந்தது? பெயினா இருந்ததா இல்ல ஒரு மாதிரி பாரமா இருந்ததா? அதான் சார், ஒரு மாதிரி பாரமா இருந்ததுங்க சார். அது சொல்ல முடியலைங்க சார். அதுதான், அது நடக்கும், அது அப்படிதான் இருக்கும். அது நல்லதுதான், அது நடந்தா நல்லது. ஓகே ஓகே. நல்லா இருந்ததுங்க சார். ஆனா அமைதியா இருந்தது. அந்த ஒயிட் கலர் இமேஜின் பண்ண ஏதோ ஒரு பிரகாசமா இருந்ததுங்க சார். பரவாயில்ல, சில டைம் அந்த மாதிரி ஒயிட் கலர் தெரியும், சில டைம் தெரியாது. தெரியுதுனாக்கா நல்ல விஷயம். அது ஒரு இது ஹோல்ல இருந்தா அந்த வெளிச்சம் வருது இல்லைங்க சார், அது மாதிரி நல்லா பிரைட்டா இருந்ததுங்க சார். நல்லா இருந்தது. குட். ஓகே, வேற யாராவது? ரீட்டா லைட் ஆன் பண்ணிடுங்க இப்போ. ரீட்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா நீண்ட நாள் மெடிடேட்டர். அவங்க ரொம்ப வருஷமா மெடிடேஷன் பண்ணின்னு இருக்கிறாங்க. நிறைய மெடிடேஷன் எல்லாம் கத்துன்னு இருக்கிறாங்க அவங்க.
ஸோ இப்போ அவங்க வந்து அவங்களுடைய அனுபவத்தை நம்மளுக்கு சொல்ல போறாங்க. ரீட்டா அவங்களுடைய அனுபவத்தை எல்லாம் சொல்லுங்க. மெடிடேஷனுடைய அனுபவம். அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, சொல்லுங்க. குட். ஆக்சுவலி நம்ம நான் நிறைய கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு லைஃப்ல பிரீத் தான். அந்த பிரீத் வந்து நம்ம எப்படி பார்க்க முடியும்னா மெடிடேஷன்ல தான் பார்க்க முடியும். நம்ம எல்லாத்துக்கும் கான்சென்ட்ரேட் இம்ப்ரூவ் பண்ணோம்னா, ஃபேமிலினா, எல்லா ப்ராப்ளம் வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணாவே நீங்க செஞ்சு பாருங்க. நான் சொல்றதோட நீங்க செஞ்சு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் இதுல இது என்ன கனெக்ஷன் இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். பட் வந்து ஆக்சுவலி பண்ண ஸ்லோ பை ஸ்லோ நம்ம ப்ராப்ளம் எல்லாம் நம்ம சொல்றோம்ல இது வேணும் அது வேணும், எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் குறைஞ்சிடும், நம்மளுக்கு தானாவே குறைஞ்சிடும். ஸோ நான் வந்து இது சொல்ல முடியாது, நீங்க செஞ்சுதான் பார்க்கணும். இது பிரீத் தண்ணி குடிக்கிற மாரி, சாப்பாடு சாப்பிடுற மாரி, இது அவ்வளோ நல்லது மெடிடேஷன் பண்ண. சோ நீங்க என்னென்ன மெடிடேஷன் எல்லாம் பண்ணிருக்கீங்க, எங்க எல்லாம் போயிருக்கீங்க, அதெல்லாம் சொல்லுங்க. நானு பெங்களூர் போயிருக்கேன், ஏற்காடு போயிருக்கேன், சென்னை போயிருக்கேன். நிறைய நான் ஒரு 6-7 கேம்ப் அட்டென்ட் பண்ணியிருப்பேன் நானு. சோ ராஜஸ்தான் லாட்னூனிகி ராஜஸ்தான் போல மார்வாடி ராஜஸ்தான் போனோம்னு நினைக்கிறேன். இப்போ யாருன்னா கம்பெனி இருந்தா நான் நெக்ஸ்ட் மந்த் கூட என்னை கூப்பிட்டா நான் போயிடுவேன். எவ்ரி டைம் ரெடி. நான் எப்போ மெடிடேஷன் கிளாஸ் இருக்குன்னு சொன்னா நான் ஆல்வேஸ் ரெடி டு கோ. சார்ஜ் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, ஐ எம் ரெடி டு கோ, ஆல்வேஸ் ரெடி டு கோ. அது இல்லாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேச்சுரோபதி சென்டர்ஸ் எல்லாம் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கிறாங்க. சோ அத பத்தியும் சொல்லுங்களேன். ஒண்ணு வந்து இப்போ அங்க ராம்தேவ் பாபா போயிட்டு வந்தது, இன்னொன்னு வந்து இங்க உடுப்பியா அது ரெண்டுமே சொல்லுங்க. அங்க எப்படி இருக்குது, இங்க எப்படி இருக்குது சொல்லுங்க. ஆக்சுவலி நேச்சுரோபதி சென்டர் எல்லாம் லைஃப்ல நம்ம வந்து எங்கெங்கயோ போறோம் சுத்துறதுக்கு. சோ இது கூட லைஃப்ல எல்லாம் இது ஒன்ஸ் இன் இயர் இது கூட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். வீட்டுல செய்யறதுக்கு ஆள் இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் மஸ்ட் போகணும். செய்யறதுக்கு ஆள் இல்ல, போக முடியலன்னா அது வேற விஷயம். பட் வந்து வீட்டுல செய்யறதுக்கு ஆள் இருக்காங்கோ, நம்ம போலான்னு நினைச்சா இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம எப்படி நம்ம வண்டிய வந்து சர்வீஸ் விடுறோம், அதே மாரி நம்ம வந்து 1 வீக் 10 days இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம பாடிய சர்வீஸ் விட்டுடணும். அது எங்க விட முடியும்னா நேச்சுரோபதி சென்டர்ல தான் விட முடியும். சோ நீங்க கேரளா போங்கோ, ராம்தேவ் பாபா போங்கோ. இப்போ நவடேஸ் நிறைய இருக்கு இந்த மாரி நிறைய. உங்க பிடிச்ச இடம் நீங்க சூஸ் பண்ணி நீங்க போலாம். ஸோ காஸ்ட் கூட ரொம்ப ஆகல, ஒரு 10,000 தான் ஆகும் 8 நாளைக்கு. இதே நம்ம சுத்துறதுக்கு போனா நம்ம லட்சக்கணக்குல செலவு பண்றோம். அதனால இங்க வந்து நம்ம பீஸும் இருக்கும், சாப்பாடும் நம்மளுக்கு நீங்க சாப்பிட்டா கூட வயிறு எரிச்சல் அதெல்லாம் ஒண்ணுமே இருக்கு. நம்ம ஹோட்டல் போனா 3 நாள் கண்டினியூ ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட நம்ம வயிறெல்லாம் எரிச்சலா இருக்கு, எப்படியோ இருக்கு, வாமிட் வர மாதிரி இருக்கு. பட் இங்க எல்லாம் வந்து நீங்க வீட்டுல வந்து நீங்க பண்றீங்களா இல்லையா அது செகண்டரி. பட் 1 வீக் அங்க வீட்டுல நம்மளால டீ விட முடியல, பிரேக்ஃபாஸ்ட் விட முடியல, அங்க போகணும், இந்த ஃபங்க்ஷன் போகணும், அந்த ஃபங்க்ஷன் போகணும் தான் இருக்கும் நம்ம. பட் அங்க போய் நம்ம வந்து நம்மள சரண்டர் பண்ணிடணும். 1 வீக் சரண்டர். ஒரு நாள் எப்படியோ இருக்கும், மீதி வந்து ஜாலியா இருக்கும். 7 நாள் 8 நாள் போறதே நம்மளுக்கு தெரியாது. நேச்சுரோபதி, ஆயுர்வேதிக்கு எல்லாமே இருக்கு அங்க. சோ லைஃப்ல ஒரு வாட்டினா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் இதெல்லாம். நீங்க எப்ப போயிட்டு வந்தீங்க ராம்தேவ் பாபா? அது எங்க இருக்குது? அது மார்ச்ல போனேன் நான். எங்க இருக்குது அது? அது வந்து உத்தராகண்ட். நாங்க வந்து ஹரித்வார். ட்ரெயின்ல கூட போலாம், நம்ம பிளைட்ல போகணும்னு அவசியம் இல்ல. ஒரு கம்பெனி யாரோ ஹஸ்பண்ட் இருந்தா பெஸ்ட். 2 பேருக்கும் பாடி சர்வீஸ் ஆயிடுது.
அப்படி ஹஸ்பண்ட் வரலன்னா வேற ஃப்ரெண்டு, பிரதர், சிஸ்டர் யார் கூட இப்போ இருக்கு இருக்கு. இப்போ எங்க ஹஸ்பண்ட் கூட சொன்னாரு, உமேஷ், ரமேஷ் டாக்டரு இவங்க எல்லாம் போலான்னு முடிவு பண்ணாங்க. இப்போ ஜனவரியில நியூவா ஒண்ணு ஓபன் ஆயிருக்கு. அந்த அட்ரஸ் கூட இருக்கு. யாருன்னா வேணா நீங்க முகேஷ் கிட்ட சொல்லுங்க, நான் முகேஷ் பெங்களூர்ல அது என்ன சேமவனம் நியூவா ஒண்ணு ஓபன் ஆயிருக்கு. சேமவனம் அம்சாரு, அது உங்க ஹஸ்பண்ட் எனக்கு அம்சாரு. சேமவனம் அது பேரு, பெங்களூர் அவுட்ஸ்கட்ஸ்ல இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நமக்கு எதுவும் தெரியாது அங்க வந்து. சார் எனக்கு ஷேர் பண்ணுங்க சார். கஷ்டம் இல்ல, நான் ஷேர் பண்றேன். ஓகேங்க சார். ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருந்தாதான் போகணும்னு இல்ல. ப்ராப்ளம் இல்லைன்னா கூட நம்மளுக்கு போனா பாடி மசாஜ், ஸ்டீமு, இந்த மூக்குது, காதுது, கண்ணுது எல்லாம் ஒரு வாட்டி சர்வீஸ் ஆயிடுது. ஸோ பெஸ்ட் ஒரு இயர்லி ஒன்ஸ் போகணும், இல்ல லைஃப்ல ஒரு வாட்டினா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ரீட்டா, தேங்க்யூ ஃபார் யுவர் ஷேரிங். தமிழ்லயே பேசிட்டேன். ஆமா, தடுமாறி தான் பேசுனீங்க, பட் பரவாயில்ல. ஏன்னா அவங்களுக்கு தமிழ்ல பேசி பழக்கம் இல்ல, அதனால. பட் இருந்தாலும் பரவாயில்ல. அதுதான் நான் வந்து இவங்களை எதுக்கு பாராட்டுவேன் அப்படின்னாக்கா, நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், இங்க நிறைய பேர் என்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அது பிரச்சனை இருக்குது, இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் வந்து நான் பார்ப்பேன் அவங்களுக்கு சூழல் இருக்குது, அவங்க நினைச்சா போலாம், நான் அவங்களுக்கு சொல்லுவேன். ஆனா அவங்க காதுலே வாங்க மாட்டாங்க. ஈவன் எங்க அம்மாக்கு சொல்றேன், எங்க அக்காக்கெல்லாம் சொல்றேன், நீங்க எல்லாம் போங்க, கண்டிப்பா நீங்க எல்லாம் போய் ஆகணும். அங்க எவ்வளோ காசு செலவு பண்றோம், வேஸ்ட் பண்றோம், டைம் வேஸ்ட் பண்றோம். இந்த மாதிரி நல்ல விஷயத்துல நீங்க ஏன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேன்றீங்க? இந்த லைஃப் திருப்பி கிடைக்காது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா காதுக்குள்ளேயே போக மாட்டாங்க. பட் ஆனா ரீட்டா என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஃபர்ஸ்ட் நிப்பாங்க. ஏதாவது இந்த மாதிரி ப்ரோக்ராம், ஏதாவது ஒரு இடம் இருக்குனாக்கா ஃபர்ஸ்ட் அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னாக்கா ஒரு நல்ல விஷயத்த நம்ம டக்குன்னு போய் பிடிச்சிக்கணும். நம்ம அது அவங்க சொன்ன மாதிரி நம்ம அதை வீட்டுல வந்து ஃபாலோ பண்றோமா இல்லையா அதெல்லாம் அப்புறமா. பட் ஒரு நல்ல விஷயத்த ஒரு ரிசீவ் பண்றதுக்கான ஒரு ரிசெப்டிவ்னஸ் இருக்கணும் நம்ம கிட்ட. அது இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா கடவுள் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு கொடுப்பினை கொடுப்பாரு. உங்களுக்கும் அந்த மாதிரி போறதுக்கு அந்த மாதிரி சூழல் எல்லாம் உருவாகும். பட் நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனா இருக்கணும். ஓப்பனா இருந்தோம்னா கண்டிப்பா இப்போ இல்லைன்னா காலம், அப்புறமா எப்பயாவது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு ரீட்டா வந்து நம்ம கிளாஸ்ல இதெல்லாம் ஷேர் பண்ணது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். குட், தேங்க்யூ. வாங்க. நான் கூட உங்ககிட்ட நான் கூட உங்ககிட்ட தான் பார்த்து நிறைய கத்துக்கினேன். ரோல் மாடல், யூ ஆர் ஏ ரோல் மாடல். ரோல் மாடல் எல்லாம் இல்ல, ஏதோ பண்ணின்னு இருக்கோம், அவ்வளவுதான். இல்ல நான் நிறைய பேர்கிட்ட சொல்வேன், முகேஷ் வந்து சொல்றது மட்டும் இல்ல, அவர் செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம கிட்ட சொல்றாரு. யாருன்னா எந்த ப்ராப்ளம் இருந்தா, நம்ம குடியாத்தம் காரனா இருந்தா நான் ஃபர்ஸ்ட் சொல்வேன், நீங்க அங்க போங்க, தங்க நகர்ல யோகா சென்டர் இருக்கு, ஃபர்ஸ்ட் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் இது. தேங்க்யூ. நீங்க சொல்றீங்க கண்டிப்பா. ஓகே, வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா, இல்ல அவங்களை ஏதாவது கேட்கணுமா? ரீட்டாவை ஏதாவது கேட்கணும்னா நீங்க கேட்கலாம். இப்ப வணக்கம் மேடம். இப்ப நீங்க சொல்லி இந்த ஒரு சென்டர் இருக்குன்னு எங்களுக்கு அந்த தெரியுது, நேச்சுரோபதி அப்படின்னு. அந்த மாதிரி எங்களுக்கு நிறைய இருக்கு மேடம். பாண்டிச்சேரி அதுக்கு அருகாமையில எதுவும் இல்ல? என்ன சொல்றீங்க மேடம்? நான் பாண்டிச்சேரியில இருக்கேன், எங்க ஊருக்கு அருகாமையில ஏதாவது இருக்கா தெரியல. பாண்டிச்சேரி பெங்களூர்ல இருக்கு, நியர்பை பெங்களூர்ல இருக்கு. சென்னையில இல்ல, என்ன தெரிஞ்ச வரைக்கும் சென்னையில இல்ல, பூனால இருக்கு. பெங்களூர் நியர்பை, பெங்களூர் இஸ் வெரி வெரி நியர்பை. சோ நம்ம போலாம், பெங்களூர் போலாம். டெல்லியில இருக்கு, பெங்களூர்ல இருக்கு, கல்கத்தால இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு மேடம். பெங்களூர் நம்மளுக்கு நியர்பை. சோ
சோ நம்ம பெங்களூர் போலாம். பெங்களூர்ல இருக்குது. நான் இருந்தாலும் உங்களுக்கு பாண்டிச்சேரி கிட்ட ஏதாவது பார்த்து சொல்றேன். நான் கூட பாண்டிச்சேரி கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு வாரம் போயிட்டு வாங்க பிரேம்லதா மேடம். தலையில இருந்து கால் வரலையும் எல்லாமே பிரச்சனை தான். கண்டிப்பா மேடம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி கொஞ்சம் இயங்குது, இல்லைன்னா அது கூட இயங்காது, இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது அப்படியே இருக்கும். இப்பதான் கொஞ்சம் வந்து இல்ல நீங்க ஒரு வாட்டி போயிட்டு வாங்க மேடம், நீங்களே சொல்வீங்க எனக்கு திருப்பி வந்து. சரிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நீங்க ஷேர் பண்ணுங்க சார். அது கண்டிப்பா நான் அது சேமவனம் அட்ரஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஹஸ்பண்ட் எனக்கு ஷேர் பண்ணாரு. எனக்கே பார்க்கும்போது போனோம் போல. இப்பதான் ரீசெண்டா ஓபன் ஆயிருக்கு, புதுசா இருக்குது. புதுசா அவரு தர்மஸ்தலால யார் ஓபன் பண்ணிருக்காரு, ஒரு மினிஸ்டர், அவர் பேர் என்ன, ஹெக்டே, அவரே தான் இதையும் ஓபன் பண்ணிருக்கிறாரு. மினிஸ்டர் இது ரொம்ப நல்லா இருக்கு. ஷேர் பண்ணுங்க சார், நாங்க ட்ரை பண்றோம். எங்க வீட்டுக்காரர் நான் இது பண்ணல, நான் போகணும்னு இது பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்க சொன்னதே அவங்க சொன்னதே ஜனவரியில சார் போனா நானும் கூட போலான்னு இருக்கேன். ஓகே 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 குட். ஓகே சரி, லாஃபிங்கோட முடிச்சிடலாமா? ஓகேங்க சார். ஓகே Yes, good. Very good. Hey. Good. Very good. Hey. Good. Very good. Hey. Ha ha ho ho ho. 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 Ha 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 ho ho ho. Ha ho ho ho. Hey, I am happy. Solunga, I am happy. I am happy. I am happy. I am happy. Yes. Thank you. Thank you everybody for your coming. வந்ததுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. Thank you சார். Thank you so much sir. Bye. Thank you ma'am. Thank you Rita ma'am. Thank you. Thank you ma'am.